தமிழ்நாடு அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சசிகலா அம்மையார் ராமதாஸ் ஐயா கூட்டணி ஏற்பட்டிருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டு பேரையும் சாதாரணமாக எடை போட முடியாது. ராமதாஸ் ஐயாவுடைய அரசியல் வரலாறு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. வன்னியர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர் அரசியலில் சில சம்பவங்கள் கிராமமாக நடந்து அந்த சமூக மக்களுக்காக பெரும் போராடியவர், சமூக நீதியை தெளிவாக பேசியவர். நிறைய அம்பேத்கர் சிலையெல்லாம் வன்னியர் சமூகத்தில் பிறந்திருந்தாலும் நிறைய அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தவர் தமிழ்நாடு முழுவதும். அந்த பெருமை அந்த சமூக சார்ந்தவர்கள் கூட இல்லை, இவர் தான் உண்டு. திருமாவளவன் அவர்கள் கூட இவ்வளோ சிலைகளை திறந்து வைத்தது கிடையாது, ராமதாஸ் ஐயா தான் திறந்து வச்சிருக்கார். அந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி காவலராக தான் அவர் இருந்தார். அதே நேரம் வன்னியர்களுக்கான அதிகாரம் வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருந்து போராடி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கி அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை, ஏன் இந்தியாவில் பாராளுமன்ற தொகுதியில் அரசியலை கூட நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக வளர்த்த பெருமை ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு உண்டு. இது வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு முடிவு எடுக்கும்போது தப்பாக இருக்காது. இது ராமதாஸ் ஐயாவுக்கு. சசிகலா அம்மையார் யார்? சாதாரண ஆளா? அது இல்லை. ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் இறந்த பிறகு ஆளுங்கட்சியால், அதை எதிர்கட்சியால், சொந்த கட்சிக்காரங்களால் பல நெருக்கடி வந்தப்போ நான் அரசியலை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அரசியலை விட்டு போகிறவங்கள கூப்பிட்டு நாங்கள் பாதுகாப்புக்கு இருக்கோம், நீங்கள் அரசியலில் இறங்கணும், அரசியல் பண்ணணும், நாங்கள் உதவியாக இருக்கோன்னு சொல்லி அவங்கள அரசியலுக்கு மறுபடியும் இறக்குனவங்க சசிகலா அம்மா. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் அவங்க அரசியலுக்கு உறுதுணையாக இருந்து அரசியல் பாதுகாப்பு தந்து அரசியலில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவங்க சசிகலா அம்மையார். இரண்டு பேரும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப அரசியல் அனுபவம் வாய்ந்த ரெண்டு பேர்னா அது ராமதாஸ் ஐயாவும் சசிகலா அம்மாவும் தான். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே துரோகத்தால் பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. ரெண்டு பேருமே துரோகத்தால் பாதிக்கப்பட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸுக்கு துரோகம் செய்து விட்டார் என்பது அவங்க கட்சிக்காரங்க ஃபீல் பண்ணுறாங்க, ராமதாஸ் ஐயா ஆதரவாளர்கள். சசிகலா அம்மாவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டார், டிடிவி தினகரன் துரோகம் செய்து விட்டார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அப்போ அவங்க இலக்கு எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, இந்த தேர்தலில் ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு பின்னணியில் வேறு வேறு சமுதாயம். அதிமுகவில் சசிகலா அம்மா இருக்காங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கு அதிமுக சசிகலா அம்மா ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. ராமதாஸ் ஐயா இருக்கிறாருன்னா அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து எல்லா சமுதாயம், அந்த கட்சியில் இருக்கிற எல்லா சமுதாய ஆதரவும் இருக்கு. வன்னியர் ஆதரவு 75% இருக்கு. சசிகலா அம்மாவுக்கு 90%, ஏன் 100க்கு 100% முக்குளத்தூர் சப்போர்ட் இருக்கு. சரி, இப்படிப்பட்ட சப்போர்ட் இருக்கும்போது இவங்க தேர்தலில் இறங்குறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சசிகலா அம்மா யார்? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குனவங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மாவுடைய கூட இருந்தவங்க. 30 வருஷமாக அந்த அம்மாவை கட்டி காத்தவங்க. அவங்க அதிமுக ஆதரவு பெற்ற அவங்க யாரெல்லாம் அவங்க காலில் விழுந்து நீங்கள் தாம்மா கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லி காலில் கெஞ்சினவங்களாம் துரோகம் பண்ணிட்டாங்க. அப்போ சசிகலா அம்மா ஆதரவு வாக்கு பிரியிறது, அதிமுக வாக்கு பிரியுது, செங்குத்தாக பிரியுது, செங்குத்தை தாண்டி பிரியுதுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு விழுகிற வாக்கை விட சசிகலா அம்மாவுக்கு அதிகமாகவே வாக்கு விழுகும். ஸோ அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இது என்ன மாதிரி ஏற்படும்னா, திருச்சி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் முக்குளத்தூர் தேவர் சமூக வாக்கு அதிகம். இந்த வாக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. 1933 ராஜாஜி காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற ஐயா மு.க. ஸ்டாலின் காலம் வரைக்கும் திருச்சி டு கன்னியாகுமரி உள்ள முக்குளத்து தேவர் வாக்கு அரசியலை நிர்ணயம் பண்ணுகிறது. முத்துராமலிங்க தேவர் பார்வை பிளாக் அப்போ வச்சிருந்து அதை சரி பண்ணார்.
ஸோ டிடிவி தினகரன் எப்படி எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சார்? ஏன்னா அந்த முக்குளத்தூர் வாக்கை வச்சு தோக்கடிச்சார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சசிகலா அம்மா களத்தில் இறங்குறதுனால எப்போ டிடிவி தினகரன் வாங்கின வாக்கை விட அதிகமாக வாங்குவார் சசிகலா அம்மா. ஓபிஎஸ் 3.25 லட்சம் வாக்கு வாங்கினார். வெறும் பலாப்பழ சின்னத்தை வச்சு ராமநாதபுரம் எம்பியில். எதுக்கு வாங்கினார்? கம்யூனிட்டி, தேவர் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுச்சு. சாதாரண பன்னீர்செல்வமே அவளை வாங்கும்போது சசிகலா அம்மா எவ்வளோ வாங்குவாங்க? அந்த ஓட்டு யார் ஓட்டு? அதிமுக ஓட்டு. அப்போ அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த போகிறது சசிகலா அம்மா. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இது ஒரு பாட்டு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அங்கே இருக்கிறாரே, இருக்கட்டும். ராமதாஸ் ஐயா ஆதரவாளர் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ 234 தொகுதியில் 2 பேரும் பிரித்து நிப்பாட்டுறாங்க. அப்போ எல்லா தொகுதியிலுமே வன்னியர் சமூகம் இருக்கிற எல்லா தொகுதிகளிலுமே ராமதாஸ் ஐயா வேட்பாளரை நிறுத்த போகிறாங்க. ஒன்றும் இல்லை, 2000, 3000, 4000, 5000 வாக்குகளை பிரித்தாலே என்டிஏ கூட்டணி காலி முடிஞ்சு தலை. அப்போ இது கண்டிப்பாக ராமதாஸ் ஐயாவால் செய்ய முடியும். சசிகலா அம்மா 8% வாக்கு, அதிமுக வாக்கு மினிமம் 8% வாக்கு பிரிப்பாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் இருக்கிறப்போ இவங்க எண்ணமே இவங்க சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது இருக்காது. நமக்கு துரோகம் பண்ண அன்புமணியை தோக்கடிக்கணுங்கிறது அவர் தந்தையார் ராமதாஸ் ஐயாவுக்கு நோக்கம். தனக்கு துரோகம் பண்ண எடப்பாடியையும் டிடிவி தினகரனையும் தோக்கடிக்கணுங்கிறது சசிகலா அம்மையாருடைய இலக்கு. இந்த இலக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா மற்ற கம்யூனிட்டி கட்சி சார்பாக ஓட்டு போடுறாங்க, போடலை, அது வேற. இந்த 2 சமூக வாக்குகளில் ஆளுக்கு 50% வாக்கு, ஏன் 30% வாக்கு விழுந்தாலே என்டிஏ கூட்டணி காலி, அதிமுக காலி. எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கையில் என்னைக்குமே திரும்ப முதலமைச்சர் ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இவங்க 2 பேரால் ஏற்படுத்த முடியும். ஏன்னா ராமதாஸ் ஐயா சாதாரண ஆள் கிடையாது, சசிகலா அம்மா சாதாரண ஆள் கிடையாது. அப்போ இவங்க 2 பேரும் தனக்கு துரோகம் செய்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக அதிமுகவுடைய என்டிஏ கூட்டணியில் பலவீனப்படுத்தும், தோல்விக்கு காரணமாக இருக்கும். அவங்க யாரும் முதலமைச்சராகன்னு சொல்லி நிற்கலை. அவங்களுக்கே தெரியும் நமக்கு துரோகம் பண்ண அந்த டீமை காலி பண்ணணும், இந்த தேர்தலில் ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேருடைய இலக்காக இருக்கும். அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். என்டிஏ கூட்டணி இவங்க 2 பேரால் தென் மாவட்டத்திலையும் வடக்கு மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். வெற்றி பெறுவது கடினம்.